சிசோதையர்கள் தலைநகருக்குள் புகுந்த அமரசிம்மன் பெரும் தியாகங்களுக்கும் வீர செயல்களுக்கும் பெயர் போன தமது மூதாதையர்கள் வாழ்ந்து வந்த அந்த நகரத்தை பார்த்து ஒரு முறை பெருமூச்சு விட்டான். பிறகு அப்புறமும் இப்புறமும் இருந்த பெரும் கட்டடங்களையும் வீர ஸ்தூபிகளையும் பார்த்து கொண்டே வீதிகளில் புறவியை செலுத்தினான். தூரத்தில் இருந்த இளையராணியின் அரண்மனையின் அந்த புறத்தையும் பார்த்தான். அவற்றை அடையாளம் கண்டு கொள்வது பெரும் கஷ்டமாகவும் இல்லை அவனுக்கு. மேவார் தலைநகரை பற்றியும் அதன் அமைப்பை பற்றியும் பாடாத திருப்பாடல்கள் ராஜபுதினத்தில் கிடையாதல்லவா? ஆகவே சிறுபிள்ளை பருவத்திலேயே தாயுடன் அந்நகரை விட்டு அகன்றாலும் அதை பற்றிய சிறப்புகளை கேள்விப்பட்டிருந்த அமரசிம்மன் அவற்றை மிக எளிதில் கண்டு கொண்டானாகையால் சேனாதிபதி மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்படி சென்ற சமயத்தில் அடிக்கடி அரண்மனை அந்தப்புறத்தை நோக்கி, இந்த இடத்தில் என் தாயல்லவா உறைய வேண்டும் என்ற எண்ணத்தால் மன கொதிப்பையும் அடைந்து அந்த கோபமும் அடங்காமலே சேனாதிபதி மாளிகையை அடைந்து புறவியிலிருந்து குதித்து தன் வீரனிடம் சேனத்தை எறிந்துவிட்டு மாளிகைக்குள் புகுந்தான். அவன் யாரென்று அறியாததால் தடை செய்ய முற்பட்ட இரு வீரர்கள் அவன் முகத்தில் ஜொலித்த கோபத்தைக் கண்டு விலகி நின்றனர். குறுக்கே கத்தியை நீட்டிய இரு வீரர்கள் அந்த கத்தியை மின்னல் வேகத்தில் அமரன் உரையிலிருந்து உருவப்பட்ட வாளால் அகற்றப்பட்டன. இந்த அமர்க்களமெல்லாம் மேலறையிலிருந்த சேனாதிபதியின் காதுகளில் விழுந்தன. வருபவன் யாரென்று அவன் ஊகிக்கும் முன்பே இளவரசன் அமரசிம்மன் வந்திருக்கின்றான் என்று சேனாதிபதியிடம் சொல், ஓடு என்ற சொற்கள் பலமாக ஒலித்தன. வீரன் ஓடி வந்து விஷயத்தை அறிவிக்கும் முன்பே வருபவன் யார் என்று உணர்ந்து கொண்ட சேனாதிபதி கீழியால் தத்தளித்தான். பெரும் புயலில் அகப்பட்ட தனிப்பயர் எந்த நிலைமையில் இருக்குமோ அந்த நிலைமையில் இருந்தது அவன் மனநிலை. உள்ளத்தில் வேகமாக எழுந்து வீசிக்கொண்டிருந்த முரண்பாடான உணர்ச்சிகளால் சில சமயங்களில் ராணியின் பக்கமாக சாய்ந்தது. மீண்டும் வேறு எண்ணங்கள் அதை தூக்கி அரசகுமாரன் பக்கத்தில் சாய்த்தன. இப்படி அப்புறமும் இப்புறமும் எடுத்து வீசப்பட்டதால் சுழன்று செயலற்று விழும் இஸ்துதிக்கு வந்தது. எஜமான் ஒருவனாக இருந்தாலே அடிமை தொழில் செய்வது மிகவும் கஷ்டம். எஜமான்கள் ஒட்டிக்கு இரட்டிப்பாகி யாருக்கு என்ன அதிகாரம்? சொல்வதை கேட்டால் பிழைக்கலாம் என்பதை அறிந்த சேவகன் என்னதான் செய்ய முடியும்? இப்பொழுது ஜெயசிம்மன் தான் அரசன். அவன் அன்புக்கும் இன்னும் பாத்திரமாயிருப்பவள் இளையராணிதான். அவள் சொல்லை கேட்கலாமா? சரி, கேட்கின்றோம். நாளைக்கு நம் கதி என்ன? அமரசிம்மன் மூத்த குமாரன். மூத்தவன் இருக்கையில் இளையவனுக்கு பட்டம் சூட்டுவதை ராஜபுத்திர வீரர்கள் அனுமதிக்க மாட்டார்களே. அமரன் தானே அரசனாகி விடுவான். அப்பொழுது என்ன செய்வது என்று சேனாதிபதி சிந்தித்தான். இந்த எண்ணங்கள் அவன் மனதில் மாறி மாறி ஓடி ஒரு நிலைக்கு வரும் முன் வெளியே 2 வாசலுக்கு அப்பால் யாரோ அதிக கோபத்துடன் இறைந்து பேசும் சத்தமும் துரிதமாக உரையிலிருந்து இழுக்கப்பட்ட ஒரு வாளின் கீச் என்ற சத்தமும் சேனாதிபதியை நிதானத்துக்கு கொண்டு வந்துவிட்டன. தற்சமயம் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் தீபம்தான் தனக்கு சரியான அடைக்கலம் என்று தீர்மானிக்கும் விட்டிற்பூச்சியைப் போல சேனாதிபதியின் மனம் ஒருவிதமாக ராணியின் பக்கம் சாய்ந்தது. அதே சமயத்தில், யாரடா அவன் சேனாதிபதி? எங்கே இருக்கின்றான் பார், இந்த அறைதானா என்று அடையாளம் கேட்ட ஒரு அதட்டலான குரலை தொடர்ந்து விளையாட்டி பிள்ளை போன்ற ஒரு வாலிபன் உள்ளே நுழைந்தான். சேனாதிபதி தனது உடைகளை சரியாக இழுத்து விட்டுக்கொண்டு தலையை வணங்கிய இளவரசனை மரியாதையாக வரவேற்று இப்படி உட்காரலாம் என்பதற்கு அடையாளமாக ஒரு ஆசனத்தையும் காட்டினான். இளவரசன் ஒரு நிமிஷ நேரம் பதில் எதுவும் சொல்லாமல் ஆகாயமாயிருந்த ராஜகிரகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நின்றான். சுமார் 6 அடி உயரம் வளர்ந்து போர்க்கவசங்களுடனும் நீண்ட வாள்களுடனும் இடுப்பில் 2 கைகளையும் கொடுத்து மகாலின் உச்சியை பார்த்து நிற்கும் அரசகுமாரனை சேனாதிபதியும் ஏற இறங்க பார்த்து எடை போட்டு கொண்டான். முகம் சிறுபிள்ளைத்தனத்தை காட்டுகிறது. ஆனால் அந்த நீண்ட கையில் கெட்டியிருக்கும் சதைகளில் உரமும் அவற்றிலிருந்து ஆழ்ந்த வெட்டுக்களும் நீண்ட கால தேக பயிற்சியும் யுத்த அனுபவத்தையும் காட்டுகின்றன. இந்த போர்வாளியிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் என்று சேனாதிபதி தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்பொழுது தன் நினைவுகளிலிருந்து வெளித்தெழுந்த அரசகுமாரன் சேனாதிபதியின் கண்கள் தன் கையில் இருந்த வடுக்களை நோக்குவதைக் கண்டு சிரித்தான். மேவார் சேனாதிபதிக்கு கத்தியை பார்ப்பதே புதிதாக இருக்கிறது போலிருக்கிறதே என்று சொன்னான். ராஜகுமாரன் சொன்ன வார்த்தையில் அடங்கியிருந்த ஏளனத்தை சேனாதிபதி அறியாததில்லை. தன்னை பேடி என்று அழைப்பதற்கு பதிலாகத்தான் ராஜகுமாரன் இப்படி சொல்லுகின்றான் என்பது சேனாதிபதிக்கு தெரியும். சில சமயங்களில் அர்த்தம் தெரிந்தாலும் தெரியாதது போல் பாவனை செய்வதில் லாபம் இருக்கிறது. அத்தகைய ஒரு சமயம் இது என்பதையும் ஜெயபாலன் உணர்ந்திருந்தான். ஆகவே அவனும் மிகவும் சாமர்த்தியமாக சிரித்துக்கொண்டே, கத்தி காயம் எனக்கு புதிதல்ல, ஆனால் தங்கள் உடம்பில் இப்பொழுதுதான் புதிதாக பார்க்கின்றேன். அதற்கும் ராஜகுமாரன் சலத்தவனாக காணப்படவில்லை. என் உடம்பை இதற்கு முன் எத்தனை தடவை பார்த்திருக்கின்றீர்? சேனாதிபதிதான் மிகவும் கடுமையான போர்வாளியிடத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்து கொண்டான். இதென்னடா, எது சொன்னாலும் எப்படியாவது மடக்கி சண்டைக்கு இழுப்பான் போலிருக்கிறதே என்ற பயத்தில், அந்த பாக்கியம்தான் தாங்கள் செய்யவில்லையே அரசகுமாரரே
என்றான் மிகுந்த பணிவுடனும் குரலில் சிறிது துக்கத்தையும் காட்டினான். அந்த பதிலில் அமரனின் மற்றொரு குணாதிசயத்தை சேனாதிபதிக்கு காட்டிக் கொடுத்தது. அமரன் சேனாதிபதியை நோக்கி திரும்பி தன் கையை அவன் தோள் மேல் போட்டு, அதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் சேனாதிபதி? அப்பா இஷ்டம், அப்படியானால் அதற்கு நாமெல்லாம் தலை வணங்குவதுதானே நியாயம்? என் மாதா என் வாழ்க்கையை அவருக்காக வெறுத்து சன்னியாசி போல் காலம் கழிக்கவில்லையா என்றான். இதை சொல்லும்போது அழகிய அவன் முகத்தில் வருத்தம் படர்ந்தது. ராஜகுமாரனின் பெருந்தன்மையைக் கண்டு சேனாதிபதி பிரமித்து போனான். ராஜபுதனத்தின் ஜோதியாக ஜனங்கள் அவனை மதித்து கொண்டாடுவதில் தவறெதுவும் இல்லை என்பது சேனாதிபதிக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. பெருந்தன்மையும் வீரமும் பொருந்திய இவனிங்கே இளையராணியின் சூழ்ச்சிகளிலேயே பக்க பலமாக கொண்டு அரசை பறிக்க இருக்கும் பயந்தாங்கொள்ளியான ஜஸ்வந்த சிம்மன் எங்கே என்று நினைத்து சேனாதிபதி கலங்கி போனான். அமரசிம்மனுக்கும் ஜஸ்வந்த சிம்மனுக்கும் உள்ள தாராதமியம் மலைக்கும் மடுவுக்கும் போன்றதென்பதையும் ஜெயபாலன் தெரிந்து கொண்டான். மலையை பார்க்கின்றோம், அதன் திடத்தையும் அது ஆகாய மலைவி நிற்பதையும் கண்டு பயப்படுகின்றோம். அடுத்தபடி கீழே இருக்கும் ஆகாதமான மடுவை பார்க்கின்றோம், அதுவும் அச்சத்தை தான் தருகிறது. மலை இப்பொழுது திடீரென விழுந்து விழாது என்ற தைரியத்தில் மடுவில் இறங்குவது போல இளையராணியின் சதியில் இறங்கி இருந்தான் சேனாதிபதி. எதிரே இருப்பது எரிமலை, அது எந்த சமயத்திலும் வெடிக்கக்கூடியது என்பதை அவன் அறியவில்லை. அமரசிம்மன் கையில் இருந்த கேடயத்தை ஒரு மூலையில் எறிந்துவிட்டு சேனாதிபதி முதலில் காட்டிய ஆசனத்தில் அமர்ந்தான். இடுப்பில் இருந்த கத்தியை கலற்றி தனக்கு முன்னால் ஊன்றிக்கொண்டு சேனாதிபதியுடன் பேச ஆரம்பித்தான். சேனாதிபதி, அறையில் நாம் தனியாக பேச முடியுமா? முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றான் அமரன். ஆஹா, பேசலாமே, இங்கு யாரும் வரமாட்டார்கள். ஆனால் பேச்சுக்கு என்ன அவசரம்? தங்களுடன் வந்திருக்கும் காவற்படையை பராமரிக்க ஏற்பாடு செய்துவிட்டு தாங்களும் ஸ்நான பானாதிகளை முடித்து பின் பேசினால் போகிறது என்றான். காவற்படையா? நான் யாரையும் அழைத்து வரவில்லையே. என்ன, மேவார் இளவரசராகிய தாங்கள் காவல் படை இல்லாமல் தன்னந்தனியாகவா வந்தீர்கள்? தனியாக வரவில்லை, ஒரு சேவகனை அழைத்து வந்திருக்கின்றேன். துணை எதுவும் இல்லாமலா வந்திருக்கின்றீர்கள்? துணை என்ன வேண்டியிருக்கிறது சேனாதிபதி? நான் என்ன விரோதி ஊருக்கா வந்திருக்கின்றேன் என்று அமரன் சேனாதிபதியை நோக்கினான். அந்த பார்வை கூரிய கத்தி போல் தன் இதயத்துக்குள் ஊடுருவி சென்று அங்கு ஆராய்ச்சி செய்வது போல் சேனாதிபதிக்கு தோன்றியது. அமரசிம்மன் கண்கள் அறையை சுற்றி உலாவி அளவெடுப்பதையும் பார்த்தான் சேனாதிபதி. ஓஹோ, நாம் எடை போட்டதிலும் தப்பு இருக்கிறது. நாம் சமாளிக்க வேண்டியது லேசான பேர்வாளி அல்ல. சுத்த வீரத்தனத்தோடு எந்த நிலையையும் சமாளிக்க வல்ல ஆழ்ந்த அனுபவசாலியிடம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று தெரிந்து கொண்டான். ஆகவே அதற்காக அரசகுமாரர் பட்டத்துக்கு வரக்கூடிய அரசகுமாரன் தன்னந்தனியே வருவது முறையல்ல என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர வேறொன்றுமில்லை என்று மழுப்பினான். அமரன் முகத்தில் கோபம் சிறிது கிளம்பியது. அவன் கோபத்திற்கு அறிகுறியாக பாதரசைகள் தரையில் அழுத்தி தேய்ந்தன. முறைப்படிதான் இப்பொழுது எல்லாம் நடக்கின்றதா சேனாதிபதி? பட்ட மகிழ்ச்சி மன்னனை பிரிந்ததும் அரசன் இளையராணியின் மோகத்தில் மூழ்கி தவிப்பதும் மேவார் வம்சத்தின் முறைதானா? சேனாதிபதி சிரமப்பட்டு கண்களில் நீர் துளிகளை வரவழைத்து துடைத்து கொண்டான். தசரதன் காலந்தொட்டு இதே கதைதான் அரசகுமாரர். அதற்கு என்ன செய்யலாம்? ராஜபுதினம் துர்பாக்கியம் அது. இளையாள் மோகத்தில் சிக்கிய எந்த அரசர் உருப்பட்டார் என்று கூறினான். தசரதன் காலத்துக்கும் ஜெயசிம்மன் காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலத்தில் இளையராணி சாகசத்தால் ராமன் காட்டுக்கு சென்றான். ஆனால் அமரசிம்மன் இந்த மேவார் சிம்மாசனத்தில் ஏறி உட்காரப்போவது நிச்சயம். அதை தடுக்க யாராலும் முடியாது என்று அமரசிம்மன் ஆவேசத்துடன் கத்தியை பூமியில் தட்டினான். இளையராணியின் ஏற்பாடுகளை கேட்டபோது சேனாதிபதி அமரன் கதி அதோ கதிதான் என்று தீர்மானித்தான். இப்போது அமரனின் திட சித்தத்தை பார்த்தபோது ஆசாமி மிகவும் பொல்லாதவன் என்று அவனிடம் நம்பிக்கை வேரூன்றலாயிற்று. தெய்வ சித்தம் அப்படியே இருக்கட்டும் இளவரசே என்று சமாதானமாக சொல்லிவிட்டு, தங்கள் வந்த விஷயத்தை சொல்லவில்லையே என்று சேனாதிபதி கேட்டான். அமரன் பதில் சொல்லவில்லை. தன் கச்சைக்குள் கையை விட்டு 2 பெரிய தங்க வளையல்களை எடுத்து சேனாதிபதியின் கையில் கொடுத்தான். அவற்றை 2 கைகளிலும் மரியாதையாக வாங்கினான் சேனாதிபதி. அவற்றின் மேல் மெல்ல பார்வையை செலுத்தியதும் அவன் கண்கள் மிகுந்த பீதியாலும் ஆச்சரியத்தாலும் இறந்தவன் விழிகளைப் போல நிலைத்து நின்றுவிட்டன. தான் ராணியிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒவ்வொரு நிமிடமும் பேராபத்தாக சூழ்ந்து நெருங்குவதைக் கண்ட சேனாதிபதிக்கு பேசக்கூட நாயலவில்லை. அந்த 2 வளையல்களிலும் அம்பர் சம்ஸ்தான ராஜமுத்திரைகள் இருப்பதைக் கண்ட சேனாதிபதியின் நிலைமையை நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம். ராஜபுத்திர ஸ்திரீகளுக்கு அந்த காலத்தில் ஆபத்து ஏதாவது ஏற்படுவதாயிருந்தால் அவர்கள் தங்களுக்கு இஷ்டமான ஒரு புருஷனுக்கு தங்கள் கை வளையல் அல்லது கடகங்களையோ இரட்சகங்களையோ அனுப்புவார்கள். அதை பெற்றுக்கொள்ளும் வீரன் அவளுக்கு உதவியே ஆக வேண்டும்.
எந்த ஸ்திரீக்கு உதவுகின்றோம் என்பதை அறியாமலே கூட வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்து உதவுவார்கள். இப்படி கங்கணம் கொடுப்பதற்காக ஒரு பண்டிகையும் நடப்பதுண்டு. அதற்கு ராசி பண்டிகை என்று பெயர். ஆகையால் அம்பர் சம்ஸ்தான ராஜமுத்திரைகளுடன் கூடிய வளையல்களை அமரன் தன் கையில் கொடுத்ததும் விதியின் விசித்திர விளையாட்டை பற்றி பெரிதும் வியந்தான் சேனாதிபதி. இந்த வளையல்கள் அணிந்திருந்த கைகளுக்கு சொந்தமானவளின் பெயர் ரஜினியாம். அவள் மிகுந்த பேரழகியாக இருக்க வேண்டும் என்றான் அமரன். மதிமயங்கி இருந்த சேனாதிபதியும் ஏதோ நினைத்து கொண்டு வாய் தவறி ஆம் என்று சொல்லிவிட்டான். அடுத்த நிமிஷம் இரும்பு போன்ற ஒரு கை சேனாதிபதியின் கழுத்தருகில் இருந்த உடையை பிடித்து குலுக்கியது. கூரிய இரு கண்கள் அவன் கண்களுக்கு வெகு அருகில் வந்து 2 நெருப்பு பொறிகள் போல் ஜொலித்தன. சேனாதிபதி, அம்பர் அரசகுமாரி அழகி என்று உமக்கு எப்படி தெரியும் என்று வினாவினான். குடிமக்கள் அப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றான் சேனாதிபதி. அடுத்த கேள்வி சேனாதிபதியை திக்குமுக்காட செய்தது. குடிமக்களிடம் உமக்கு நெருங்கிய பழக்கமோ என்று வினாவினான் அரசகுமாரன். ஆம் என்றான் சேனாதிபதி. குடியிடமா குடிமக்களிடமா? இளவரசே, சேனாதிபதி, இங்கு வரும் முன் அனைத்தையும் விசாரித்துக் கொண்டுதான் வந்திருக்கின்றேன். நீர் பெரும் குடிகாரர் என்றும் கோலை என்றும் இளைய ராணி சொல்படி ஆடும் பதுமை என்றும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேறென்ன, நீர் அடிக்கடி அரண்மனைக்கு செல்வதாகவும் எனது தாயின் அந்தஸ்தை குலைக்க இளையராணியிடம் சதி செய்வதாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ரஜினி என்னும் அம்பர் நாட்டு பெண்ணை என் இளைய தாயின் மகனுக்கு மணமுடிக்க ஏற்பாடு நடப்பதாக கேள்விப்படுகின்றேன். உண்மையா? இந்த கேள்விக்கு சேனாதிபதி என்ன பதில் சொல்வான்? முழுதும் பொய் என்று கூறினான். அத்துடன் சற்று கழுத்தை விடுங்கள் என்றும் கேட்டான். அமரசிம்மன் சேனாதிபதியின் கழுத்து சட்டையை விட்டான். சேனாதிபதி, இந்த வளையலை அனுப்பி அம்பர அரசகுமாரியின் ஆதரவை தேடுகின்றாள். வந்திருக்கின்றேன். அவள் எங்கிருக்கிறாள்? அரண்மனையில் என்றான் சேனாதிபதி. சரி, கிளம்பும், போவோம் என்றான் அமரன். எங்கு என்று அச்சத்துடன் கேட்டான் சேனாதிபதி. அரண்மனைக்கு, அந்த புறத்திற்கு. தாங்கள் சற்று இளைப்பாறிவிட்டு உணவருந்திவிட்டு? அவசியமில்லை. நெடுந்தூரம் பயணம் செய்தீர்கள், களைப்பாக இருக்கும். ராஜபுத்திரர்கள் கடமை முன்னிட்டும் போது களைப்பை கவனிப்பதில்லை. சேனாதிபதிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. மெல்ல உண்மையை அவிழ்த்தான். இளவரசே, தாங்கள் அரண்மனைக்கு செல்ல வேண்டாம். இங்கு உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. எதற்கு மகிழ்ச்சி? ஆபத்து எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆபத்து வீரனுக்கு மகிழ்ச்சி அல்லவா என்று அமரன் அரண்மனை செல்ல எழுந்து, சேனாதிபதி, கிளம்பும். ஏதோ மரண தண்டனைக்கு அழைப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட சேனாதிபதி விழித்தான். கடைசியில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நீங்கள் அரண்மனைக்கு சென்றால் அழிக்கப்படுவீர்கள். அதற்கு நான் உடந்தையாக இருக்க முடியாது என்று திடமாக கூறினான். அப்படியானால் வேறு வழி இருக்கிறது என்றான் அமரன். என்ன வழி என்று வினாவினான். வழியை சொன்னான் அமரன். அதை கேட்ட சேனாதிபதி அடியோடு நிலை குலைந்து திக்பிரமை பிடித்தது போல் நின்றான்.